பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நேரத்திலும் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வசனத்தை கேட்ட அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் தான் நம்ம சொல்லணும். நான் விசுவாசிக்கிறேன், இது கர்த்தர் நமக்காக கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு நீங்களும் இதை கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்படியே நடத்துவார். நமக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென், ஆமென். வசனம் அழகாக சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, கால் டு மீ. ஹல்லேலூயா. பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. என்ன நீங்க காரியம் செய்தாலும் சரி, நீங்க கர்த்தரை கூப்பிட்டு இந்த காரியத்தை நான் முன்குறிச்சிருக்கிற ஆண்டவரே, இப்படிதான் அந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் அந்த காரியத்துல உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீது எந்த ஒரு இடத்திற்கு போகும்போது கூட, ஏன் தன்னுடைய எல்லா படைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடிட்டு தன்னுடைய மனைவியும் திருடிட்டு போகும்போது கூட தாவீது, நான் போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டப்ப, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உத்தரவு கொடுப்பார். அந்த உத்தரவு மாத்திரம் இல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உன் வாழ்க்கை அவர் கையில தூக்கி கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே நினைச்சு பார்க்க முடியாதபடி ஒரு ஆசீர்வாதத்தையும், நீங்களே நினைச்சு பார்க்க முடியாதபடிக்கு பெரிய காரியத்தையும் அவர் நம்ம கையில கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். ஹல்லேலூயா. வாங்கி கொள்ள நாம தயாரா இருக்கிறோமா? நிச்சயமா அதை வாங்கி கொள்ள நம்ம தயாரா இருந்தோம்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த எரேமியா புஸ்தகத்துல கூட ஒரு சாட்சி ரொம்ப அருமையா இருக்கும். எரேமியா சிறைச்சாலையில வைத்திருப்பாங்க. அவருடைய சொந்தக்காரர் இந்த நிலத்தை நீ தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப, நானே ஜெயில இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த நிலம்ன்றப்ப, இல்ல நீ தான் வாங்கிக்கணும்னு சொல்லி வாங்கின நிலத்துல கடைசியில யாருமே இல்ல, எரேமியா மாத்திரம் போய் அந்த இடத்தை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறார். இப்பயும் நீங்க துக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்க இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த நிலைமையில தான் உங்களை எட்டும். ஹல்லேலூயா. அது நிச்சயமா அதை நீங்க அங்கீகரித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு இளைப்பாறுதலோட தேசத்துல அதை நீங்க மட்டும் சுதந்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த வார்த்தைகள், என்னை நோக்கி நீ கூப்பிடு. இன்னைக்கு கூப்பிடுறீங்களா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கூப்பிடுறதே கிடையாது. முக்கியமா வேதத்துல நாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறப்பதான் தேவனை நோக்கி கூப்பிடணும், யோபுவை போல. ஹல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டத்துல அநேகம் பேர், எனக்கு கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கை மாறல, எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி கஷ்டத்துல இன்னைக்கு அநேகம் பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா ரொம்ப முக்கியம், நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி நிச்சயமாக கூப்பிடணும். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் மறு உத்தரவு அருளி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இல்ல எதுவுமே எந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு எந்த உதவியும் இல்ல, இல்ல யாருமே என்னோட ஒரு சில காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு உதவியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் எதெல்லாம் உங்க கரத்துல கொடுக்கணுமோ, யாரெல்லாம் உங்க கூட நிக்கணுமோ, அது அத்தனை பேருக்கும் அவர் உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களோட கூட இருந்து உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கரத்துல இருந்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த கேட்ட வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ இதுவரைக்கும் பார்க்காத, உனக்கு எட்டாத எல்லா காரியங்களும் உனக்கு நான் அறிவிப்பேன்.
அது நிச்சயமாக உங்களுக்காக தடை கட்டப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்றைக்கு தடைகளை உடைத்து போட்டு உங்கள் கரத்தில் கொடுப்பதற்காக அவரை கூப்பிட சொல்லுகிறார். அல்லேலூயா. கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இது கேட்ட வார்த்தைகள் யாவையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படி சிறியதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறோம் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் கூட இயேசுவா இந்த வார்த்தைகளை பார்க்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்ற வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வேலையில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் என் கர்த்தருடைய கரத்திலிருந்து லகுவாய் கிடைக்கும்படியாக செபிக்கிறேனப்பா. என்ன சூழ்நிலையில ஆண்டவரே யார் எனக்கு உதவி செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு அப்பா உம்முடைய வார்த்தை இதோ, இந்த வார்த்தையை நீர் அனுப்பி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னேன். இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே உங்களோட வாழ்க்கையில உரிமையாக்கி கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அநேக பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன உதவியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்பா, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் ஒருவர் அப்பா. இன்றைக்கு அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் உம்மால் கிடைக்கட்டும் அப்பா. கொடுத்த இந்த வார்த்தைகள், இந்த பாடல்கள், இப்பொழுது நீ கொடுத்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கேட்ட இந்த வார்த்தைகள் யாவும் கர்த்தர் உங்களோடு இருந்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.